நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி துறைமுகத்தில் சூறைக்காற்று வீசியதில் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் தமிழகத்தில் நெருங்கி வரும் நிலையில கடலோர டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மறு அறிவிப்பு வருவரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தார்கள் அறிவிப்பு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தரங்கம்பாடி, சின்னூர்பேட்டை, சந்திரபாடி, கொடியம்பாளையம், பழையாறு, திருமலரசு, தொடுபாய் உள்ளிட்ட 28 மீனவ கிராமங்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவித்த நிலையில கடல் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் தங்களது படகுகளையும் உடைமைகளையும் பத்திரமாக துறைமுகங்கள் மற்றும் முகத்துவாரங்களையும் நிறுத்தி வைத்து வருகின்றனர். இதனால 750 விசைப்படகுகள் மற்றும் 5,000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி கடற்கரை மற்றும் துறைமுகம் தூண்டில் வளைவு பகுதியில் கடல் அலைகள் 3 மீட்டர் தூரம் மேலே எழும்பி ஆக்ரோஷமாக சீக்கிரமாக அதிகமாகவும் ஆக்ரோஷமாகவும் கடல் அலை கரை வரைக்கும் நீண்டு வருகிறது. இதன் காற்றின் வேகம் படிப்படியாக தற்போது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியில் தலைக்காற்று மற்றும் அதிகரித்துள்ள நிலையில துறைமுகத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் 2ஆக முறிந்தும் சாலையிலும் விழுந்து கிடக்கிறது, படகுகளிலும் விழுந்து கிடக்கிறது. அதில் உள்ள லைட்டுகளும் சுத்தமாக நொறுங்கி இருக்கிறது. தற்போது வரை மழைப்பொழிவு இல்லாத நிலையில அவ்வப்போது தற்போது லேசான மழைகள் தூரல் மழையாக பெய்து வருகிறது. மேலும் தற்போது படகுகளை தீவிரமாக கடற்கரைகளில் கட்டி வைத்து நண்பர்களை பதிவு வைக்கும் பணியில மீனவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கனமழை எச்சரிக்கை நடவடிக்கை இருப்பதால் மீனவர்கள் தற்போது கடந்த ஒரு வார காலமாக மேலாக மீன்பிடிக்க கடலில் செல்லவில்லை என்பதாலும் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாலும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரவை காலங்கள்ல மின்கம்பங்கள் கடல் அலை கடற்கரைக்கு உள்ள கிராமங்களில் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது சம்பந்தமா மீனவர் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மின்கம்பங்களை நல்ல மின்கம்பங்களா பொருத்தி அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறாங்க. தற்போது மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு பணியினரும் வந்திருக்கிறாங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 35 பேரும் தரங்கம்பாடியில் தங்கியிருக்காங்க. சீர்காழியில் 31 பேர் தமிழ் மாநில மீட்பு குழுவினர் வந்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.